ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஜோதிட அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள், நமது நேயர்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னாக்க இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்க போறோம். அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்டதாக இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உத்தரையான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பமாக இந்த ஆடி மாதம் இருக்குது. ஆடி மாதத்தை பொறுத்த வகையில சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கடகராசியில சஞ்சாரம் செய்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இருக்குது. ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திருமண விசேஷங்கள் மட்டும் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நீண்ட காலமாகவே நமது தமிழர் பண்பாட்டுல இருந்து வருது. அந்த வகையில திருமண சுபகாரியங்கள் தவிர்த்தாலும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க கடவுள் வழிபாடு, இறை வழிபாடு, அதுலேயும் குறிப்பா அம்மன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அம்மன் அருள் பெறக்கூடிய ஒரு அம்மனோட தரிசனங்கள் பெறக்கூடிய, அம்மனுக்காக செய்யக்கூடிய அப்படிங்கிறது, அம்மாவை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஆடி அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது அமாவாசை தினங்கள்ல ஆடி அமாவாசை மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாம முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு மாதமாகவும், அதே நேரத்துல முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை இந்த அமாவாசை தினத்துல பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அமாவாசை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அனைவரும் பாத்தீங்கன்னாக்க முன்னோர்களை நினைத்து வழிபடுறதும், குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆடி அமாவாசை அப்படிங்கிற ஒரு தினம் இருக்குது. தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆடி மாதத்தின் பலன்களை ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போறோம். கடகராசி நேர்களை பொறுத்த வகையில கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, காலபுருஷனின் 4ஆம் இடம், 4வது ராசி தாங்க கடகராசி. இப்போ உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த மாசத்துல ஆடி மாசம்னாலே சூரிய பகவான் கடகராசியில அமர்ந்து அருளாட்சி புரியக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். அதனாலதான் அம்மன் கோவில் வழிபாடுகள், அம்மன் சார்ந்த விஷயத்துக்கு சிறப்புகள். ஏன்னா சந்திரன் ஆட்சி அதிபதி சந்திரன். அதே நேரத்துல அங்க கருணையின் பேருருவமான குரு பகவான் அங்க பாத்தீங்கன்னாக்க உச்சமடையக்கூடிய ஒரு இடம். அப்ப தாய் அன்பு அப்படிங்கிறது சந்திரன். அதே நேரத்துல தூய்மையான உறவு, தூய்மையான அன்பை செலுத்துறது, எதிர்பாராத அன்பை செலுத்துறது, எதிர்பார்க்காத அன்பை செலுத்துறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சந்திரன் தான். சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அருமையான இடம். அதே நேரத்துல மற்றவங்களை சுமக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை, தேவைகளை, குடும்ப உறுப்பினர்களின் பாரத்தை சுமக்கக்கூடியவன் நம்ம கடகராசி அன்பர்கள். அதே நேரத்துல கடகராசி அன்பர்களை பொறுத்த வகையில எல்லோருக்கிட்டையும் அன்பாவும் நட்பாவும் மகிழ்வாவும் இருக்கக்கூடியவர்கள், குழந்தை குணம், கருணை குணம் உடையவர்கள். எதிலையும் ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னாக்க அன்போடு அணுகக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் பெற்றவர்கள் நம்ம கடகராசி அன்பர்கள். கடகராசியை பொறுத்த வகையில வேற என்ன சிறப்புகள் இருக்குது, இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ராசி நாதன் சந்திரன், அதே நேரத்துல ராசியிலேயே சுக்கிரன் சூரியன் அமர்வு புதனும் அமர்ந்திருக்கிறாக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப 2 குடையவன் ராசியிலேயே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறப்பு தான், ஒரு நல்ல அமைப்பு. அதே நேரத்துல 3 குடையவன் 11 குடையவன் ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப என்ன நடக்கும், என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, அப்ப குடும்பத்தின் தேவைகளை இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நீங்கள் நிறைவேற்றித்தான் ஆகணும், நிறைவேற்றுவீங்க. ஆனா கடகராசிக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, கடகராசியை பொறுத்த வகையில அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு பாதிப்பு போய்கிட்டு இருக்கு கரண்ட்ல. அதுலயும் கடகராசியில பார்த்தோம்னாக்க புனர்பூச நட்சத்திரத்துக்கு பரவாயில்லைங்க, கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க அவங்க.
அடுத்து பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இப்பதான் படாப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் அதுல இருந்து கொஞ்சம் விடுதலை அடைஞ்சிருக்காங்க. பூச நட்சத்திரம் இப்ப ரொம்ப பாதிப்பை மேற்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த அஷ்டமச்சனியால. இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு, அதுவும் குறிப்பா ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஏற்படுத்துது. ஆமா, அதனால ஆயில்ய நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப கவனமோட செயல்பட வேண்டிய காலகட்டம். உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். சுற்றும் அக்கம் பக்கம் விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணும். தேடி வரும் பிரச்சனைகள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் உண்டு. ஆமாம், எதிர்பாராத பிரச்சனைகளும் எதிர்பாராத சிக்கல்களும் மனசை போட்டு ரொம்ப குடையும். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால கடகராசியை பொறுத்த வகையில் இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் அவ்வளவா பாதிப்பு இல்லை. ஆமாம், இருந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்குது. அடுத்து பாருங்க, இப்போ ராசியிலேயே சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் யாருன்னு வெளியில எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில் தெரிய வரும். உங்களால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை பிறக்கும். கொஞ்சம் கூணு கிருகி கொஞ்ச நாள் ரொம்ப அடப்பட்டு இருந்தாச்சு, சிரமப்பட்டாச்சு, நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லை போல அப்படிங்கிறது மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் சீராக இருக்கும். ஆமா, ஓரளவு நினைத்த வருமானம் வரக்கூடிய அமைப்பு. குழந்தைங்களோட பள்ளி கல்வி படிப்புக்காக செலவு பண்ணுவீங்க. ஆமா, கமிஷன் சார்ந்த தொழிலில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆமா, உங்களை பொறுத்த வகையில குரு பகவான் ரொம்ப பலமா இருக்கிறார். ஒரு பக்கம் சனி கெடுத்தாலும் இன்னொரு பக்கம் குரு பகவான் பலமா லாபஸ்தானத்துல இருக்கிறதும், 10 குடையவன் 11ஆம் அதிபதி கூட 11ஆம் இடத்துல குருவோட சேர்றது அப்படிங்கிறது குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அருமையான அமைப்பு. ஓகேங்களா? அப்ப உங்களுடைய எண்ணங்கள், அபிலாசைகள், இதுவரையும் ஈடேறாத சிக்கல்கள் ஏதேனும் இருக்குதுன்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அதெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க உங்களுடைய ஜிய சாதகத்துல என்ன மாதிரி தசாபுத்தி அமைப்பு இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, ஆமா, என்ன மாதிரி வழிபாடு செய்யணும். அடுத்து பாருங்க, உங்களோட தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு முயற்சி எடுத்தீங்கன்னா தான் இந்த கோச்சார பலன்களோட கம்பேர் பண்ணி நீங்க முயற்சி எடுக்கையில வெற்றி பெற முடியும். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? உங்களோட லக்கணம் என்ன, ராசி என்ன. லக்கணம் அப்படிங்கிறது உயிர், ராசி என்பது உடல். ஆமா, அதே நேரத்துல தசாபுத்தி ரொம்ப முக்கியம். விதி மதி கதி அப்படின்னு சொல்லக்கூடிய தசாபுத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதன் அடிப்படையில தான் நம்ம இயங்க ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கோச்சார பலன்களோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கையில இந்த காலகட்டத்துல இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வேற என்ன விஷயங்கள் உங்களோட ராசிக்கு இருக்குது அப்படின்னா, எண்ணங்கள் அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், அதே நேரத்துல குருமார்களோட சந்திப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குரு ஆசீர்வாதம் உண்டு. ஆமா, குருஸ்தலங்கள் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே நேரத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறுபடை கடவுள், ஆறுமுக கடவுள் பாத்தீங்கன்னாக்க முருகன் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. அடுத்து பாருங்க, வேற என்ன தொழில் விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கு. தொழிலை பொறுத்தவரை ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரே ஒரு பாதிப்பு அப்படின்னா அந்த அஷ்டமச்சனி பாதிப்பு மட்டும்தான். உடல் ஆரோக்கியத்துல மட்டும்தான் கவனம் எடுத்துக்கணும். மற்றபடி குழந்தைகள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. கொஞ்சம் முயற்சிகள் கொஞ்சம் தடைப்படுது. அதில் என்ன 2 விஷயம் டிஃபால்ட்டா இருக்கு. என்னன்னா, முயற்சிகள் தடைபடுறது, அதே நேரத்துல தொழில், உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும்
முயற்சிகள் சார்ந்த விஷயத்திலையும் கவனம் எடுத்துக்கணும். சரியான டைம்ல சரியான முயற்சி எடுங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறது நல்லா இருக்கு. உடல் ஆரோக்கியம் முதல்ல நீங்க கவனம் செலுத்திக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த காலகட்டத்துல நீங்க யாரு, உங்களோட இதுவரையும் உங்களுக்கு வெளி உலகத்துக்கு நீங்க தெரியல அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க யாரு, நீங்க எப்பேற்பட்டவர், என்ன மாதிரி அமைப்பு கொண்டவர் எல்லாமே மக்களுக்கு தெரிய வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அடுத்து பாருங்க, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படிங்கிற 3 நட்சத்திரம் இருக்கு. அப்ப புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும்னா, லாபங்கள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப அதிக அக்கறை எடுத்துக்கலாம். எண்ணங்கள் ஈடேறும், வெளிநாடு வெளியூர் தொடர்புகள் உண்டு, இளைய மூத்த சகோதரர்கள் உதவி செய்வாங்க, அவங்களால லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நிலம் வளங்கள் சார்ந்த விஷயத்துல லாபம் உண்டு, முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு. ஆமா, பெரிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அடுத்து பூசம் நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல உள்ளபடி அப்படியே செஞ்சுக்கிட்டே போறது நல்லது. எதுலையும் ஒரு புது முயற்சி அப்படிங்கிறத உங்களுடைய ஜெயசாதகத்தை பார்த்துக்கிட்டு செய்யுங்க. அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும். அதே நேரத்துல அக்கம் பக்கம் அப்படிங்கிறத பார்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. முயற்சிகள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும், கொஞ்சம் கூடுதலா முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஏற்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே.